நான் பாடின உத்தம வில்லன் சாங் மறக்க முடியாது. கமல்ஹாசன் சாருடைய அவரே எழுதின லிரிக்ஸில் வந்து நான் பாடியிருந்தேன். எஸ்பிபி சார் வந்து கேட்டுட்டு யார் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, லாட் ஆஃப் பிச் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி தலையில கை வச்சு பிளஸ் பண்ணாரு, நீ நல்லா வருவ அப்படி சொல்லி. அடியே அழகே ஏன் அழகே அடியே நான் ஒன்னும் பூதமில்லை தூரம் ஓடாத. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து தான் வந்து பாடணும். இன்று நேற்று நாளை அந்த சாங் வந்து காதலை காதலை வந்து அதில் நிறைய அந்த ஹம்மிங் ஆலாப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் என் கூடயே சேர்ந்து பாடுவாங்க. இன்னொரு தடவை பாடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏதேதோ எண்ணம் வந்து நீ சொன்ன வார்த்தை எல்லாம் என்னை உன் கண்ணில் கண்டு கொள்ளவா தோள் தொட்டால் வாணி. உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் ஒரு சாங் வந்து நீங்கள் பாடின சாங் ஒரு சாங் டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன சாங்? தீரானதே தேடல்களோ தீரங்கியே வருகதென் வாசல் வழி நனைவதோ நகர்வதோ வாழ்வின் வீதி. 2 ஸ்டேட் அவார்ட் பேக் டு பேக் ஸ்டேட் அவார்ட். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கவனில் தீராத விளையாட்டு பிள்ளை அண்ட் மாறால தீராநதி அப்படிங்கிற பாட்டு தாமரை மேமோட வரிகளில் ஜிப்ரான் மியூசிக். இது வந்து ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பண்ணது. நீங்கள் இப்போ வந்து அந்த 80s 90s அந்த டைம்லலாம் சிங்கர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, இவங்களில் யார் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான இருக்கும்? சித்ராம்மா. அவங்களோட இசையில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அவங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு இருக்கும், அது 2 வரி மாதிரி. ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது, நான் ஒன்ன மட்டும் பாடும் கோயிலுதான், தினம் எண்ணி எண்ணி பாடும் மயிலுதான். ப்ரோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் சிங்கர் பத்மலதா மேம். வணக்கம். வணக்கம். ஸோ 2 ஸ்டேட் அவார்ட் பேக் டு பேக் ஸ்டேட் அவார்ட். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. கவனில் தீராத விளையாட்டு பிள்ளை அண்ட் மாறால தீராநதி அப்படிங்கிற பாட்டு தாமரை மேமோட வரிகளில் ஜிப்ரான் மியூசிக். இது வந்து ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பண்ணது. ஸோ 2மே டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ். இந்த சாங் வந்து கொஞ்சம் தீராத விளையாட்டு பிள்ளை வந்து கொஞ்சம் கர்நாடிக் ஸ்டைலில் நான் பாடினது வந்து கர்நாடிக் ஸ்டைலில். பட் ஆனால் அந்த பாட்டில் வேறு 2-3 சிங்கர்ஸ் ஒரு ஸ்டைலில் பாடியிருப்பாங்க. வெஸ்டர்ன், ஃபோக்கு அந்த மாதிரி எல்லாமே வரும். நான் பாடின போர்ஷன் வந்து அந்த கர்நாடிக் ஸ்டைலில் வரும். அதுக்கப்புறம் அந்த மாறா சாங் தீராநதி சாங் வந்து வந்தப்பலேருந்தே என்னுடைய வாய்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. பட் இப்போது அதுக்கு வந்து ஸ்டேட் அவார்டும் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜிப்ரான் சாரோட வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட உங்களோட பாண்ட் என்ன மாதிரி? ஃபஸ்ட்டு நான் பாடினது வந்து அருவாக்காரன் அப்படிங்கிற பாட்டு குட்டிப்புலி படத்தில். ஓகே. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ராகா வீலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ராகம் எடுத்துகிட்டு அது எப்படி ராஜா சார் ரஹ்மான் சார்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன் எப்படின்னு. ஸோ அப்படி தான் முதல்ல பாட போனப்போ சாரமத்திங்கிற ராகம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஓகே. ஸோ அங்கே போயிட்டு நான் ஃப்ரீ ஸ்டைலில் இம்ப்ரவைஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் அங்கே ஆக்சுவலாக சம்டைம்ஸ் லிரிக்ஸ் கூட இருக்காது, நம்மளே லிரிக்ஸ் போட்டு பாடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த சாங் வந்து நான் பாடினேன். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே பத்மலதான்னு ஒரு சிங்கர் இருக்காங்கன்னே அது வரைக்கும் யாருக்குமே ஆக்சுவலாக தெரியாது. அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் வந்து அங்கே நான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் அங்கே நான் பாடின உத்தம வில்லன் சாங் மறக்க முடியாது. கமல்ஹாசன் சாருடைய அவரே எழுதின லிரிக்ஸில் வந்து நான் பாடியிருந்தேன். அதுக்கு எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டும் கிடச்சிது. ஸோ அங்கே மறக்க முடியாது. அப்புறம் அந்த உத்தம வில்லன் அப்படிங்கிற பாட்டு காதலாம் கடவுள்னு கமல்ஹாசன் சாரோட வரிகளில் பாடியிருந்தேன். அதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு கிடச்சிது எனக்கு. அதே சாங் தான் தெலுங்குல என்னோடய ஃபஸ்ட்டு சாங் ஆக்சுவலாக. ஸோ அதோட ஆடியோ லான்ச்சில் எஸ்பிபி சார் வந்து இந்த சாங் யார் பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு தெலுங்குலேயும் எனக்கு பாடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது.
தெலுங்குலேயும் மிர்ச்சி மியூசிக் அவார்டு வாங்கினேன். அப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்டலான சாங்ஸ் எல்லாம் அங்கே நான் பாடியிருக்கேன். மகளிர் மட்டும் அப்படிங்கிற படத்தில் காந்தாரி யாரோ அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரேஞ்ச் அப்படியே மைக்கெல்லாம் உடையிற மாதிரி பாடணும்னு சொல்லி பாடின ஒரு சாங்கு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ கூட தி ஒன் அப்படிங்கிற ஒரு படத்தில் பாடியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பாடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி ஒரு சுஃபி ஒரு மாதிரி அந்த சுபா முட்கள் அந்த ஃபால்குனி பத்தக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன். பட் இதில் அதோட டோனாலிட்டி டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம். ஸோ உத்தம வில்லனில் வந்து கமல்ஹாசன் சாரே எழுதின பாடல் வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ அது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவரை வந்து அந்த நீங்கள் ரெக்கார்ட்லாம் பண்ணுற அந்த செஷன்லாம் வந்து பார்ப்பாரா? அவர் வரமாட்டார். ஆனால் அவரை நான் ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு தடவை பார்த்து பேசிட்டேன். விஸ்வரூப் 2 ஆடியோ லான்ச்சில் நான் மீட் பண்ணேன். அவர் இருந்தார் ஆக்சுவலாக. அதுலேயும் பாடியிருந்தேன். ஹிந்தி அண்ட் தெலுங்குல அவர் கூடயே பாடியிருந்தேன். ஸோ அப்போ அவரை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அப்போது டக்குன்னு ஓகே இதான் ஆப்பர்ச்சுனிட்டி போய் பார்த்து பேசிடலாம் சொல்லிட்டு நான் பேசினேன். சார் நான் வந்து உங்கள் லிரிக்ஸில் பாடியிருந்தேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அப்போ உத்தம வில்லன் டைம்லேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓ நீங்கள் தான் பாடியிருக்கீங்களா, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சார் ஸ்ருதி நம்ம படத்தில் காதலாம் அது இவங்க தான் அப்படி சொன்னார். ஸ்ரீபிரியா மேடம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம படத்தில் எந்த காதலாம் அது இவங்க தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு இது பாடினதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்காக ஒரு 2 லைன் மட்டும் அந்த சாங் பாடுங்க. ஆக்சுவலாக வேற மாதிரி ஒரு ஃபீல்க்கு கொண்டு போயிட்டீங்க அந்த பாட்டை. அந்த அவ்வளோ நல்ல ஒரு காம்போசிஷன் அது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்கும். ஆமாம், அது ஆக்சுவலாக தெலுங்குல அவங்க ஆடியோ லான்ச்சில் ஆடினாங்க. பூஜா குமார் மேம் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஆடி இருந்தாங்க. ஆமாம். ஸோ அப்போ ப்ளே பண்ணாங்க என்னோட சாங். நான் லைவாக பாடலை, தெலுங்குலேயும் அதை பாடியிருந்தேன். ராமஜோகிய சாஸ்திரி சார்ன்னு சொல்லி அங்கே லீடிங்கான ஒரு சீனியர் லிரிசிஸ்ட் அவர் எழுதியிருந்தாரு. ஓகே. ஸோ அங்கே அதை ப்ளே பண்ணாங்க. ஸோ இவங்க ஆடினாங்க. அப்போது எஸ்பிபி சார் வந்து கேட்டுட்டு யார் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, லாட் ஆஃப் பிச் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்லி தலையில் கை வச்சு பிளஸ் பண்ணாரு, நீ நல்லா வருவ அப்படி சொல்லி. பயங்கரமான பிளெஸிங்ல. லைஃப் லாங் அந்த மொமெண்ட் எல்லாம் மறக்கவே. நீ தெலுங்கு தானா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை தமிழ். ஒரு தமிழ் பொண்ணு இவ்வளோ நல்லா பாடுற தெலுங்கு, நீ இங்கே வந்து பாடுவ அப்படி சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நான் தெலுங்குல ஸ்ட்ரைட் தெலுங்கு சாங்ஸ் வந்து பாட ஆரம்பித்தேன். மணிஷ் சர்மா சாருக்கு ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்தில் செரிகாலி சுதுங்கிற பாட்டுக்கு எனக்கு மிர்ச்சி மியூசிக் அவார்ட் கிடச்சிடும் தெலுங்குல. அப்புறம் அதுக்கப்புறம் நான் தெலுங்குல கொஞ்சம் வந்து சாங்ஸ் வந்து நிறைய பாட ஆரம்பிச்சேன். திரௌபதி 2 இதை பற்றி தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது? எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணாங்க? இல்லை ஆக்சுவலாக நான் அங்கே ரெகுலராக நான் பாடிட்டு இருக்கிற சிங்கர் தான். நான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 12 இயர்ஸாக நான் பாடிட்டு தான் இருக்கேன். 12-13 இயர்ஸாக நான் பாடிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹிந்தி தெலுங்கு அண்ட் கன்னடா நான் தான் பாடியிருந்தேன். தமிழ் வந்து அவங்க பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து பாட சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் அதுவும் நான் வந்து பாடினேன். ஸோ 4 லாங்குவேஜஸில் என்னோட அந்த சாங் வந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஜிப்ரான் அண்ட் மோகன்ஜி சார். ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து ப்ரெஸ் மீட் முன்னாடி என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இவங்க வந்து ஹிந்தி தெலுங்கு கன்னடா பாடினாங்க, தமிழ்லேயும் எங்களுக்கு வந்து பாடி கொடுத்தாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. என்னோடய வாய்ஸ்க்கோ பாடின விதத்துக்கோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய வந்து நீங்கள் பாடின பாடல்கள்லாம் அண்டர் ரேட்டட் சாங்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த மூவி வந்து பெரிய அளவில் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பாடின பாட்டு இப்போது இந்த இன்டர்நெட்டு நாளில் வந்து அந்த சாங்காக இருக்கட்டும், காதலை காதல் அந்த சாங்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு நாள் கூத்தில் வந்த அடியே அழகே அந்த சாங்காக இருக்கட்டும். ஸோ எங்களுக்கு 2 வரி அந்த அடியே அழகே சாங் பாடுங்க. அடியே அழகே ஏன் அழகே அடியே நான் ஒன்றும் பூதமில்ல தூரோடாத வாயாடி பேயாய தூக்கம் தூக்கி போற. ஸோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவே முடியல, கேட்டே இருக்கலாம் போல. நல்லா இருக்கு. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் கூட நிறைய இருக்கு இல்லையா அவங்களோட? இது T1ல வந்து ஒரு சாங் ஆமாம் பாடியிருக்கேன். அப்புறம் ராஜ்ய கன்யக்கான்னு ஒரு படம் இருக்குது.
ஒரு சோலோ பாடியிருக்கேன். நல்ல ஒரு மெலடி. அது வந்து மலையாளமில் சித்ராம்மா பாடியிருந்தாங்க, தமிழில் நான் பாடியிருக்கேன். அப்புறம் மரகத மலைன்னு ஒரு குழந்தைங்க படம் ஆக்சுவலாக அது. அது ஒரு மாதிரி இந்த சிங்கம் புலி அது இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸில் வரும். அதில் வந்து எல்வி கணேஷ் சொல்லி மியூசிக் அவர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் வந்து பாடியிருக்கேன். அப்புறம் அறுவடை பாடியிருக்கேன். அப்புறம் லீடர்னு ஒரு படம் பாடியிருக்கேன். ஒரு 15 படம் இருக்கு. அப்கமிங்லேயே வந்து 15 படத்துக்கிட்ட இருக்கு. சூப்பர். ஸோ நம்ம வந்து அப்கமிங் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆல்பம் சாங் ஒன்று அவகாட்சி ரிலீஸ் ஆகிருக்கு. யூடியூப்ல 3 மில்லியன் வியூஸ். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே எல்லா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ப்ளஸ் ஃபார் ஆல் த மீடியா தேங்க்ஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு க்ரோத், அது ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். டைரெக்டாக பப்ளிக்கிட்ட போய் ஆக்சஸ் ஆகுது, அவங்க நல்லா வேல்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது இந்தியாவில் டாப் 16 வந்துடுச்சு. 3 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த பாட்டு வந்து. ஸோ பாடும்போது ஆக்சுவலி என்னை அந்த அருவாக்காரன் மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் அங்கே போனால் வந்து பயங்கரமாக இருந்தது. வேர்ட்ஸ் வந்து வாளாந்தூர், செக்கானூரணி, புறாமுட்டு, அவகாட்சி. எனக்கு இந்த வேர்ட்ஸ் எதுவுமே ஐ எம் நாட் ஃபெமிலியர். எனக்கு கேட்டதும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் வந்து கபிலன் வைரமுத்து தான் வந்து கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவகாட்சினா தீராத மோகம், அளவற்ற ஆசை, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஒரு அதாவது அந்த டிப்பிக்கலான அந்த ஸ்லாங் இருக்குல்ல அவகாட்சி, கண்டிப்பாக அது ஒரு மாதிரி அது அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த பாடுற இதுவே வந்து வேற மாதிரி. அது எனக்கு புரிஞ்சுன்ட்டு எனக்கு அதை நான் வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு நான் அதை பாடுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் அதை எழுதி அது வேர்ட் பை வேர்டு அதை நான் ப்ரொனன்சியேஷன்லேருந்து அந்த ஆக்சென்ட்டு அந்த டிக்ஷன் நான் வந்து புரிஞ்சுன்ட்டு அந்த ஸ்லாங் எனக்கு வந்துட்டு அந்த 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 உண்மையிலே ஒரு மதுரைக்கார ஒரு பொண்ணு பாடினா எப்படி இருக்குங்கிற அந்த டோனாலிட்டியும் நான் கொண்டு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ தமிழ்லேயே வந்து நம்ம சில வார்த்தைகள்லாம் வந்து புரியாது. அந்த ஊர் அந்த மதுரை பாஷையாக இருக்கட்டும், திருநெல்வேலி ஸ்லாங்ஸாக இருக்கட்டும், சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு புரியாது இல்லையா? நீங்கள் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய 6 லாங்குவேஜஸ் பாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, துளு இந்த லாங்குவேஜஸ்ல பாடும்போது அந்த வார்த்தைகள்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுட்டு பாடுறீங்க? ஏன்னா அதோட ஏத்தம் இறக்கம் தமிழ்லயே இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது சில வார்த்தைகள் அதோட இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஹிந்தி நல்லா பேசுவேன். தமிழை விட ஹிந்தி நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன் அண்ட் எழுதுவேன். ஸோ ஹிந்தி இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் ஹிந்தியில் வந்து யூ ஹேவ் த டயாலெக்ட் க க க கா ச ச ஜ ஜ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் ஹிந்தியில் எழுதிட்டீங்கன்னா யூ வில் நோ த டிக்ஷன் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் தெலுங்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். நிறைய வந்து சப்டைட்டில்ஸ் இல்லாமல் தெலுங்கு படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அண்டு அதுக்கு உண்டான ஆக்சன்ஸ் இப்போ ஷங்கர் அப்படின்னுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து அது நான் வந்து நிறைய படங்கள் பார்க்குறேன், கேட்பேன், அதனால் புரியும். கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்கன் தெலுங்கு பேசுவேன். ரொம்ப சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு சுமாராக பேசுவேன். அதனால தெலுங்கு ப்ராப்ளம் இல்லை. லைக் கொஞ்சம் ஹிந்தி மிக்ஸ் வரதுனால எனக்கு அவ்வளோ இது இல்லை. கன்னடா ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು. என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் பேசுவார். என்னோடய குருஸ்லாம் கன்னடிகாஸ். ஸோ வந்து கன்னடா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். மலையாளம் வந்து எழுதுவேன், கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா என்னோடய பாட்டி மலையாளிங்கிறதுனால அது ப்ராப்ளம் கிடையாது. துளு வந்து கொஞ்சம் புது லாங்குவேஜ், அதுலேயும் பாடியிருக்கேன் உதித் நாராயணனோட. பட் ஆனால் அது கன்னடாவோட சேர்ந்தது தான். ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆக்சுவலி கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து தான் வந்து பாடணும். திரௌபதி வந்து 3 லாங்குவேஜ் பாடும்போது நான் வந்து அது என்ன தான் நீங்கள் ஒரே சாங்காக தமிழில் இருந்திருந்தாலும் அது வேறு லாங்குவேஜில் வரும்போது அதுக்கு உண்டான சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எழுதின்ட்டு அந்த வேர்ட்ஸை வந்து நல்லா எனக்கு உள் வாங்கின்ட்டு அதுக்கப்புறம் அது நல்ல ஃப்ளூவெண்ட்டாக அதில் கன்னடா கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ். அண்ட் வந்து எக்ஸாக்டாக இப்போ தமிழில் ஒரு வார்த்தை இருக்குன்னா எக்ஸாக்டாக அது கன்னடாவில் அப்படியே அது வராது, கொஞ்சம் வேறு மாதிரி தான் வரும்.
பட் ஆனால் இட் ஷுட் நாட் சவுண்ட் ஃபோர்ஸ்ட். அது வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி அது நான் பாடுறதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். தெலுங்கு, கன்னடா எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஹிந்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. தெலுங்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது. பட் சில வேர்ட்ஸ், அந்த விஷயங்கள், சில 2-3 இது மட்டும் கொஞ்சம் பஞ்ச் மட்டும் கேட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பாடினேன் நான். பட் ஆனால் நல்ல ஒரு ஒரு ரிசப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு எழுத்து, ஒரு வார்த்தைக்கு உண்டான ஃபீல் ப்ளஸ் கரெக்டான அந்த மைக் பொசிஷன், வாய்ஸ் ப்ரொடக்ஷன், அந்த டைனமிக்ஸ், பிரெத் கண்ட்ரோல், இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிக்கு வந்து அது வருது. ஸோ அந்தளவுக்கு அதில் எஃபர்ட்டு போட்டு தான் வந்து பாடுறது. பட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இவரோட இசையில் நான் பாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன் யார்? ரஹ்மான் சார். ரஹ்மான் சார். நீங்கள் இப்போ வந்து அந்த 80s 90s அந்த டைம்லலாம் சிங்கர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, இவங்களில் யார் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன்? சித்ராம்மா. அவங்களோட இசையில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அவங்களோட வாய்ஸில், அவங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு இருக்கும், அதை ஒரு பாடு 2 வரி மாதிரி. ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது, நான் ஒன்ன மட்டும் பாடும் கோயிலுதான், மனசு முழுதும் இசைதான் உனக்கு, அதிலோர் இடம் நீ எனக்கோ ஒதுக்கு. அந்த பாட்டு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் இசையில் வந்து பாடணும் அப்படின்னு, ஆனால் நிறைய கான்சர்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? 2-3 கான்சர்ட் அவர் கூட? இல்லை எதுவும் கான்சர்ட் இல்லை, பண்ணல. பட் ராஜா சார் கூட பண்ணியிருக்கேன். ராஜா சார்கிட்ட பாடியிருக்கேன். ஓகே. அது அவ்வளோ ஃபேமஸாக வெளியே தெரியாது, ஆனால் பாடியிருக்கேன். ரஹ்மான் சார்கிட்ட பாடு. வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸு. ஸோ எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க மேம் நீங்கள்? பிகாஸ் நான் கேள்விப்பட்டது வந்து நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ரீசெண்டாக ஸ்டேட் அவார்டு, வீட்டிலலாம் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க? என்னென்ன மாதிரி அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கேன் நிறைய, ஒரு 20 அவார்ட் கிட்ட வாங்கியிருக்கேன். பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் தான் முதல்ல வாங்கினது. ஓகே. when I was very young. அது ஆல் இண்டியா ரேடியோவில் பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் பாலமுரளி கிருஷ்ணா சார் கையால் லைட் மியூசிக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் A கிரேடு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் உத்தம வில்லன் இன்டர்நேட் நாளைக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் மிர்ச்சி மியூசிக் அவார்டு, அந்த கோல்டன் லேடி. ஓகே. அது தெலுங்குல வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து V4 வாங்கியிருக்கேன், பென்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து கண்ணால அடி அழகே அதுக்கெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ 1 ஸ்டார் ஐகான் அவார்டு. அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு அவார்டு வாங்கினேன். இருக்குது, நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ வீட்டிலலாம் எப்படி மேம்? வீட்டில் எப்படி என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இவ்வளோ ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்குறீங்க, இவ்வளோ வீட்டில் எப்படி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் ஒரு சாங்கை வந்து நீங்கள் பாடின ஒரு சாங் டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள்? ஐயோ, தீரானதே தேடல்களோ இறங்கியே வருகதென் வாசல் வழி, நனைவதோ நகர்வதோ வாழ்வின் வீதி. அப்கமிங் வந்து நிறைய நீங்கள் மூவிஸ்க்கு பாடிட்டுருக்கேன், அண்ட் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து நிறைய பாடிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலி ஃபிலிம் பாடிட்டு இருக்கும்போதே சைடில் நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ட்ரெடிஷ்னல் லிரிக்ஸை வந்து கண்டெம்ப்ரரி ஜானர்ஸில், அதாவது பாரதிதாசன் சாங் வந்து ப்ளூஸில் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் கந்த சஷ்டியை வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரா அந்த மாதிரிலாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சாங்ஸு, இன்ஃபேக்ட் மதன் கார்கிலாம் கூட எழுதியிருக்காரு லிரிக்ஸ், காதலை தேடின்னு சொல்லி, அதெல்லாம் என்னோட சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வைரமுத்து சார் அவரோட வரிகள்லையும் நிறைய பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி அவர் மியூசிக் பண்ணது. அப்புறம் நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. முதல்ல சின்ன சின்ன சாங்ஸாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஓணம், தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் ஃபுல் சாங்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். நானே ப்ரோக்ராமிங் பண்ணேன், லிரிக் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு லிரிக் நான் எழுதுறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே எனக்கு லிரிக் எழுதுறதுக்கெல்லாம் சான்ஸ் வந்தது. அப்புறம் சில இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், டிவோஷனல்ஸ்க்கெல்லாம் லிரிக் எழுதினேன். அப்புறம் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், லவ் சாங்ஸ்க்கெல்லாம் எழுத சான்ஸ் வந்தது. ஒரு படத்துக்கும் லிரிக் எழுதினேன். ஓகே. மொத்தம் உங்களுக்கு வந்து 6-7 லாங்குவேஜ் கிட்ட தெரியும்னு சொல்கிறீங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் மேனேஜபிளாக தெரியும், அவ்வளோதான். பட் நீங்கள் பாடியிருக்கீங்க, 6-7 லாங்குவேஜஸில் பாடியிருக்கீங்க. எங்களுக்காக தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜ். திரௌபதி சாங்கே பாடுறேன், லேட்டஸ்ட் சாங், ஏன்னா அது 4 லாங்குவேஜில் பாடி இருக்கும். ஓகே.
ओ मेरे राजा मैं रानी तुम्हारी मैं बाती तू मेरा दिया. தெலுங்குல மட்டும் அந்த நீங்க முன்னாடி பாடுனீங்கல்ல அந்த சாங் பாடுறீங்களா? கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. సిందర వందర సుందర వదన గందరగోళపు మందల వలన ఇదొక వింత ఘటన సీకటి గుటి పంసన. ரீமேக் சாங் ஒன்று நீங்கள் பாடியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், ஆடலுடன் பாடல். ஆடலுடன் பாடலை கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ரீமேக் சாங்ஸ்லாம் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? பிகாஸ் நீங்கள் ரீமேக் சாங் நம்ம பழைய சாங் கேட்கும்போது அது ஒரு டோனில் இருக்கும், ஒரு இதில் இருக்கும். இது நம்ம ரீமிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் நம்மலாம் பாடுறோம் இல்லையா? அது நீங்கள் எப்படி? பாட்டு ஆக்சுவலாக ஒன்று தான், அதில் எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிற கீழே வர மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரிதம், அது வந்து கீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் வரும்போது எப்போவுமே நேச்சுரலி ஒரிஜினலோட தான் ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஸோ இந்த சாங் வந்து சுஷீலாம்மா பாடினது அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை, அந்த லிரிக்ஸ், அழுத்தம் திருத்தம், அந்த ஸ்ருதி, அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான அந்த கிளாரிட்டிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய எஃபர்ட் வந்து போட வேண்டி இருந்தது. பட் ஆக்சுவலி பாடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் வெளியே வந்து அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மாற்றுறதுனால, அப்புறம் விஷுவல் வந்து கொஞ்சம் அந்த டான்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து எது ரொம்ப வந்து ஈஸியான ஒரு இதுவாக இருக்கும் மேம்? ஃபோக் அந்த மாதிரி போனால் ஈஸியாக, இல்லை கர்நாடிக் அந்த மாதிரி? ஈஸி அப்படிங்கிறது இல்லை, நமக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா பிடிபட்டுருச்சு, ஃப்ளூவெண்ட் ஆகிட்டோம்னா பாடிடலாம், அவ்வளோதான். எல்லா ஜானர்ஸுமே பாடியிருக்கேன். இது வந்து நான் லிரிக் எழுதினேன், பாடியிருந்தேன். மியூசிக் வந்து ஏஜே அலி மியூசிக் தான். ஓகே. சுவாமிமலை கோவிலின் மாயவனே, பிரணவம் உரைத்த ஷண்முகனே. இது வந்து நீங்களே மியூசிக் பண்ணி? இல்லை, நான் மியூசிக் பண்ணல, என் ஃப்ரெண்டு அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. நான் லிரிக் நான் எழுதியிருந்தேன், பாட்டு நான் பாடியிருந்தேன். அதே மாதிரி கந்தசஷ்டி சாங் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் பண்ணியிருந்தோம், கந்தசஷ்டி ஆப்பரான்னு சொல்லி. ஓகே. அது வந்து அதுவும் நல்லா போச்சு அந்த சாங். எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பாடுறீங்க. லைக் ட்ரை பண்ணுறது இல்லை, உங்களுக்கு அந்த ஃபேன் மூமெண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடிட்டு அப்போ தான் கீழே இறங்கி இருப்போம், அவங்க வந்துட்டு நம்ம முன்னாடி பாடின பாட்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம், அந்த மாதிரி ஒரு ஃபேன் மூமெண்ட் ஷேர் பண்ண முடியும்? அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு வந்து கண்ணால் வந்து பாடுன்னு சொல்லியே கேட்பாங்க எங்கே போனாலும். அப்புறம் வந்து அந்த மனதோ இன்று நேற்று நாளை அந்த சாங் வந்து காதலை காதலை வந்து அதில் நிறைய அந்த ஹம்மிங் ஆலாப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் என் கூடயே சேர்ந்து பாடுவாங்க, இன்னொரு தடவை பாடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜில் வந்து விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த இணையே கண்ணாலாம் வந்து பாட சொன்னாங்க. அடியே படத்தில். ஆமாம், இணையே அடியே அழகே அதெல்லாம் வந்து பாட சொன்னாங்க. ஸோ அது எப்போவுமே உண்டு. அப்புறம் ஒரு கான்சர்ட் ஒன்று என்னோடது நான் பண்ணேன். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டேன், அவங்களோட அமரகாவியம் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏன் பாடல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. அமரகாவியம்ல வந்து தாகம் தீர ஏதேதோ ஏதேதோ அந்த சாங் கொஞ்சம் பாருங்க. ஏதேதோ எண்ணம் வந்து நீ சொன்ன வார்த்தை எல்லாம் என்னை உன் கண்ணில் கண்டு கொள்ளவா. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இன்னும் கூட உங்களோட ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகும். இன்னும் நான் அப்கமிங் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன் 2 ஸ்டேட் அவார்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.